சரி ஓகே, கேப்டன் அடுத்து போய் மும்பைக்கு போலாமா? இன்னொருத்தனுக்கு இவனுங்க மாதிரியே சும்மாவே உட்காந்துக்கிட்டு கடைசியில டீமை பில்ட் பண்ணாங்க. ஐயோ, இவங்க யாரும் டீம் எடுக்கிறதே பயமா தான் பாத்தீங்க. புவனேஸ்வர் எடுக்கும்போது நல்லா சாமி கும்பிட்டேன்டா, தயவு செய்து புவனேஸ்வர் விட்டுறாதீங்களான்னு. கடைசியில புவனேஸ்வர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் எழுதி கொடுத்து வந்துடலாம் வான்கடையில 3 விக்கெட் போயிடும் அப்படின்ட்டு. ஆமா, எடுத்த உடனே ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டை வச்சுட்டு தான் நீங்க கேம் ஆரம்பிக்கணும். பேட்டிங் அப்படியே இப்ப தீபக் சஹாருக்கே வந்து லைட்டா அந்த பழைய பன்னீர் செல்வத்தை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கடைசி 3 வருஷம் சென்னையில நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான். 2022 ரோல்ட் அவுட், 23 ஃபுல்லா விளையாடல, 24 ஃபுல்லா விளையாடல. இப்ப ஓரளவுக்கு ரிகவர் ஆயிட்டானா? பேட்டிங் அந்த 3 வருஷத்துல ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். இந்த இன்ஜூரி ஆகாம அந்த மாதிரி 14 மேட்ச் அவன் ஆடிட்டான்னா ஜெயிச்சிருவான். மும்பைக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். அவங்க பாரு, ஆளு மூஞ்சி தொங்கி போச்சு. அந்த வீடியோ மாதிரி ஒண்ணு அப்பவே உடனே கால் பண்ணி வீடியோ கால் போடுவானு இல்ல, வீடியோ கால் ரைனா பேசிட்டு இருப்பாரு, மை பை அப்படி இருக்கிறது அக்ரோஸ் அப்படி சொல்லிட்டு. இந்தா நீ போட்டிருக்க கலர் டிஷர்ட் தான் போட்டிருப்பான், கொஞ்சம் திக்கா இருக்கும். அது நான் சொல்ல ஃபுல் வீடியோ லைவ் பாக்கல. அதுக்கும் 8 கோடியில இருந்து 9 கோடி வரைக்கும் போனானு, எந்த தைரியத்துல போனானுன்னு எனக்கு புரியல. மத்த எல்லாமே அன்கேப்டா எடுத்துக்கலாம், பேஸ் பிரைஸ்ல 30 lakhsல எடுத்துக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பாங்க. மும்பை இது சொல்றேன், பேட்டிங் பவுலிங் எல்லாம் சொல்றேன். இது எனக்கு தெரியுது, ஸ்குவாட் வச்சிருக்கேன், நானும் முன்னாடி வச்சிருக்கேன். பேட்டர் சூரியகுமார், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அப்புறம் பெவான் ஜேக்கப்ஸ்னு ஒரு நியூசிலாந்துக்கார எடுத்திருக்காங்க. எனக்கு அவனை பத்தி ஐடியாவே இல்லை. பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல எனக்கு. அண்டர் 19 பிளேயரா, யங் பிளேயர் தான், 20 வயசு 22 வயசு தான் இருக்கு. பேக்கப் தான் இவங்களுக்கு, எதுக்கு ஆல்ரவுண்டர்லாம்? விக்கெட் கீப்பர் வந்து ரயல் ரிக்கில்டன். இது எல்லாருமே கணிச்சதுதான். ஏன்னா அவன் வந்து மும்பை கேப்டவுன்ல வந்து ஓப்பனிங் ஆனான். மும்பை கேப்டவுன் இருக்குல்ல சவுத் ஆப்பிரிக்கால, அதுல காட்டடி அடிப்பான். அதனால லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க இவன் ஈஸியா எடுத்துடலான்ட்டு. மார்க் ஆக்சன்ல கூட எடுத்தாங்க, அதே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் ராபின் மின்ஸ் போன வருஷம் கூட எடுத்து அவனுக்கு ஆக்சிடென்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜார்க்கண்டுக்காரன் நினைக்கிறேன், கொஞ்சம் ஹிட்டரு. 4.8 crores ஜிடிக்கு போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல இவனை பிக் பண்ணிட்டாங்களாம். அந்த ஆகாஷ் அம்பானி சொல்லிட்டு இருந்தாரு, அவர் எங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல தான் இருந்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்புறம் இன்னொருத்த கிருஷ்ணன் ஸ்ரீஜித்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவனை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. இவங்க எடுத்து வச்சிருக்கிற பிளேயர்ஸ், தெரிஞ்ச பிளேயர்ஸ் ஃபுல்லா பயங்காட்டுறவங்களா இருக்காங்க. பெங்களூர் இருக்காங்க ஸ்ரீஜித்ங்கிறவன். அப்புறம் சரி விட, அதை விடு. ஆல்ரவுண்டர் வந்து ஹர்திக் பாண்டியா, நமந்திர் பாரு, அவன்கிட்ட பொட்டன்ஷியலை பாத்துட்டானுங்க. அதனால 5.25 கோடி ஆர்டிஎம் போட்டு எடுத்துட்டாங்க. ராஜ்பவா இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல இருந்தான்னு நினைக்கிறேன். ராஜ்பவா ஓரளவுக்கு நல்லா தெரியல, கேட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் வில் ஜாக்ஸ், மிச்சில் சாண்ட்னர் நல்ல பிக்குடா. மும்பை கரெக்டா போய் நினைச்சா 14 நிமிஷம் விளையாடலாம். ரெக்வஸ்ட் கொடு, நானும் வரேன்னு போட்டிருக்கேன். மும்பையா? சாரி. வில் ஜாக்ஸ், மிச்சில் சாண்ட்னர், அப்புறம் விக்னேஷ் புத்தூர்னு ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னு எனக்கு தெரியல. அந்தூர்னு பாக்குறேன். விக்னேஷ் புத்தூர் பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்கு. ஐ டோன்ட் நோ மச் அபௌட் இட். ஓகே, அதை விட்டுட்டு அடுத்து பவுலிங்க்கு வா. ஜஸ்பிரீத் பும்ரா, அர்ஜுன் டெண்டுல்கர், அஸ்வினி குமார், காய்கறி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி வச்சிருக்காங்க, கணக்குல சேர்த்துறீங்க. அல்லா கசன்பர், ரீஸ் டோப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ், கான் சர்மா, ரன்போல், தீபக் சஹா, ஒரு 4 பிளேயர் பேரே தெரியலடா. மிச்சிருக்க நீ சொன்ன மாதிரி மிச்சிருக்க பிளேயர் எல்லாம் பேரை பார்த்தாலே பயமா. தீபக் சஹா, சத்ய நாராயண ராஜுன்னு ஒருத்தர் பவுலர். இதுல எல்லாம் 12 ஈஸியா போடலாம்.
சரி அப்படியே சொல்லு டீம் இதுல அதான் டாப் 6 ரிட்டைன் பண்ணது அப்படியே போற போகுது. ரிட்டைன் பண்ணது அப்படியே ரயல் ரிக்கிள்டன் ஆட் பண்ணிட்டா அப்படியே முடிஞ்சிச்சு. போற போகுது. ஆட் பண்ணிட்டா டாப் 6 அது அவனுக்கு ராயல் தெரிஞ்சிச்சுடா. நம்ம ரிக்கிள்டனு எடுத்த 5 பேரும் ராயல் இல்ல எடுத்த ரிக்கிள்டன் 5 நடுவுல பேர்ல 5 வில்ஜாக்ஸ். பேர் கண்டிப்பா விளையாடுவாங்க. இல்ல 5 பேர்ல 5 பேரும் கண்டிப்பா விளையாடுவாங்க. அப்படிங்கும் போது அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ரோஹித் தவிர மத்த எல்லாருமே பீக்ல இருக்காங்க. பீக்குங்கிறத விடுறா, ரோஹித் எல்லாம் வந்து 14 மேட்ச் விளையாடலனாலும் ஆடுவான். அவன் ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் அடிச்சாலும் பரவாயில்ல. அந்த ரோஹித் கிட்ட நம்ம பிளாம்பாயிண்ட்ல வந்தாலே அடிப்பான். அந்த பிளாம்பாயிண்ட்ல பட் இருந்தாலும் அடிப்பான். இருந்தாலும் ரீடென்ஷனுக்கு ஒருத்தான பிளேயர் தான், தப்பே இல்ல. மத்தவங்கள பேய் ஃபார்ம்ல இருக்காங்க. ஓப்பனிங் ரோஹித் சர்மா, ரைலி ரிக்கல்டன். ஆனா நிறைய பேர் போட்டுருக்காங்க வில்ஜாக்ஸ் ஓப்பனிங்னு. வில்ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணுவானே வில்ஜாக்ஸ் ஒன் டவுன் வச்சுக்குவாங்க. இல்லாட்டி மிடில்ல கூட ஆடுவாங்க. மிடில்ல கூட ஆடுவாங்க. ஒன் டவுன் கொடுத்தா நல்லா விளையாடுவான். ஏன்னா ஒன் டவுன்ல நல்லா விளையாண்டான். பட் என்னன்னா திலக் வர்மா வேற பேய் ஃபார்ம்ல இருக்கான். 3 கன்சிக்யூட்டிவ் T20 100 வேற வச்சிருக்கான். இப்ப இவங்களுக்கு பாரு, மத்த டீமுக்கு எல்லாம் எவன் நல்லா விளையாடுவான்னு தொலைவி எடுத்து அவனை ஃபிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க எல்லாரும் அடிப்பானுங்க, எவனை விட்டாலும் அடிப்பானுங்க. அந்த மாதிரி தான் திலக் வர்மா 3, சூரியகுமார் 4, சூர்யா 5 தான் வில்ஜாக்ஸ் ஆட போட்டு முடியும். 5 வில்ஜாக்ஸ் 6 ஹர்திக் பாண்டியா போதும் உங்களுக்கு. அந்த பேட்டிங்கே போதும். அடுத்து சாண்டனர் வந்துருவாரு. சரி சாந்தனர் 7. ஓகே, அப்ப இதோட 2 ஃபாரின் ஆச்சு. 7 3 ஃபாரின் ஆச்சு. ரிக்கிள்டன், வில்ஜாக்சன், ரிக்கிள்டன். ஓகே கரெக்ட் தான். 3 ஃபாரின். ரிக்கிள்டன், பவுலிங் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார், ஜஸ்பிரித் பும்ரா. நமந்தர். ஓகே, அப்ப நமந்தர் வந்து 7 வந்துக்குவான். 11 ஆச்சு. அப்ப மிச்சில் சாந்தனர் ஆடுவானு? ஆமா ஆடுவா. மிச்சில் சாந்தனர் 8. ஓகே, அப்ப 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஆமா. ஸ்பின்னு பார்த்தா மிச்சில் சாந்தனர் வந்துடுறான். தீபக் சஹார் ஒரு பவுலிங், ஃபாஸ்ட் பவுலிங். ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங். இவன் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் 3. இம்பாக்ட் இன்னொருத்தனை கூட கொண்டு வரலாம். ஸ்பின்னர் வேணும், லெக்கி வேணும்னா கரண் சர்மா கொண்டு வரலாம். இல்லைன்னா வில்ஜாக்ஸே போடுவான், ஆஃப் ஸ்பின் போடுவான். அவங்களுக்கு பாரு ஆப்ஷன் சார். அவனா விடுறா, வில்ஜாக்ஸோட ஆஃப் ஸ்பின்னை விடு. நமந்தரும் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர், மிச்சில் சாந்தனர் 4 8, பும்ரா 4 12, போல்ட் 4, சஹார் 4 20 ஆச்சு. இவங்களுக்கு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரோட லக்ஸரி நிறைய இருக்கு. ஆமா, சின்னவரை கூட எடுத்து சும்மா போடுறா தம்பி விளையாடி பழகடான்ட்டு ஆடலாம். 2 ஓவர் போடுன்னு அப்படி கூட ஆடலாம். அந்த மாதிரி அவனும் ஓரளவுக்கு டீசென்ட்டா போடுவான். அந்த ஒரு ஸ்லாட் இவனுங்க எக்ஸ்பெரிமெண்டே பண்ணலாம். இந்த அன்கேப்ட் இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அல்லா கசன்ஃபர் எடுக்கலாம். ஆனா அல்லா கசன்ஃபர் எடுத்தா இவனை வெளியே போற வைக்கணும். சாண்டனர், மிச்சில் சாண்டனர் வெளியே போற வைக்கணும். வேற மாதிரி மேபி இவனுக்கு வந்து இத மாத்தணும்னு நினைச்சானீங்கன்னா ஒண்ணு பண்ணலாம். வில்ஜாக்ஸ தூக்கி ரோஹித் சர்மா கூட அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ரைலி ரிக்கல்டனே வேண்டாம், நமந்தர் சாண்டனர் எல்லாம் வச்சுக்கிட்டு பவுலர் இன்னொருத்தர் சேர்த்தலாம். அல்லா கசன்ஃபரையோ அல்லது ரீஸ்டோப்லியோ சேர்த்திக்கலாம் ஃபாரின் ஆப்ஷனா. அதுதான் இவர்கிட்ட நினைச்சா எப்படி வேணா கண்ணா போலாம். டாப் 2 வந்துருவாங்க. போனத மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாம் யுனைட்டியா ஆடுறாங்க அப்படின்னா பிரிச்சு எடுத்துருவாங்க. அவனுகிட்ட எல்லாம் இருந்துச்சுடா, ஃபேன்ஸ் வெளியே தான்டா. அது அவனுகிட்ட ஒன்னும் பெரிய மாதிரி தெரியல. போனோம் இருந்திருந்தா எப்படி வீடியோ போட்டு இருந்திருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்படி வீடியோ போடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. போன சீசன் எதுவுமே பெருசா போடவே இல்லையே, ஒவ்வொரு பிளேயருக்கும் தனித்தனியா தானே போட்டுட்டு இருந்தானுங்க. இந்த ஈஷானும் பாண்டியாவும் தான் ஒட்டுக்கான்னு போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசா அவங்களும் பிரச்சனை இருந்துச்சு. எல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணி இருந்திருப்பானுங்க. கஷ்டம் இல்ல இப்படி அவனுக்கு இதே பாத்தியாடா, ரிட்டன்ஷனே பாத்தியா? நாங்க 3 பேர்த்தையும் ஒரே மாதிரி பாக்குறேன்னு 3 பேர்த்துக்கு 16 கோடி போட்டு அதுலயே வாயடைச்சிட்டானுங்க. ஆமா. ஓகே, அப்ப சொன்னாப்புல இது சரியான இதுல எல்லாம் தீபக் சஹார் வந்து ஃபார்ம்ல இல்லாமயே இது ஃபார்முக்கு வந்துட்டான்னா ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார், ஜஸ்பிரித் பும்ரா சோலி முடிச்சு. ஹர்திக் பாண்டியாவும் அப்படிங்கள ஸ்விங் பண்ணுவான் சில டைம். அதுல ஒரே அந்த வீக் ஹோல்ட் இல்ல, யார் போட போறான்னு தெரியாது. அதுவும் சாந்தனர் கொடுத்தானுங்கன்னா சாந்தனர் நல்லா போடுவான்.
அதனால சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இவங்களுக்கு இந்த இவ்வளவு கண்ணா இருக்கா, சின்ன பையன். இந்த இன்ஜூரி ரீப்ளேஸ்மெண்ட் அன்அவைலபிலிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமா அப்படியே குழஞ்சிரும். இவனுங்க பாரு, நம்ம சொன்ன 12 பேரு கண்ணா இருக்காங்க, அதுக்கு அடுத்து நம்ம தொலை வேண்டியதா இருக்குது. கரெக்ட் தான். தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட், இப்ப கரண் சர்மாவையே எடுக்கலாம், அவன் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ரீஸ்டோப்லி வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பேக்கப்பா வச்சிருக்காங்க, டீசெண்டா போடுவான். ட்ரெண்ட் போல்ட் ரீஸ்டோப்லி கிடையாது, ஆனா ஒரு மேட்ச் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுவான் ட்ரெண்ட் போல்ட். அந்த பயமுறுத்துற இது அப்படியே போயிடும். பேக்கப் யாராருன்னா பவுலிங் சொன்னாப்ல, அது போக பாத்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் இல்ல, அஸ்வினி குமார் இல்ல, அல்லா கசன்பர் வந்து நல்லா போட்டிருக்கான். ஆனா வந்து ஐபிஎல் மாதிரி இதுல வந்து பாலுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா கிரிப் பண்ண சும்மா போகுது, பிளாட்டா போகுது, அதுல ஒண்ணுமே பண்ண முடியலன்னா எடுத்துனையும் அவன் எந்த அளவுக்கு போடுவான்னு தெரியல. ரீஸ்டாப்லி டீசென்ட், லிசார்ட் வில்லியம்ஸும் ஓகே தான், ஆனா ரீஸ்டோப்லியும் லிசார்ட் வில்லியம்ஸும் ஒரே ஸ்லாட்டா தான் ஃபில் பண்ண போறாங்க. அது போக இருக்கிறது கரண் சர்மா வந்து ஒரு டீசென்டான ஒரு பவுலர் தான். அதுக்கப்புறம் சத்யநாராயண ராஜுன்னு வச்சிருக்காங்க. சொன்னாப்ல பேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஏன்னா பவுலிங், ஃப்ரண்ட் லைன் பவுலிங்கே போதும் அவங்களுக்கு பேக்கப் தேவைப்படாது. பேக்கப்புக்கு வந்தா ஒருவேளை நமந்தி இருக்கு பேக்கப் வேணும்னா ராஜ்பாவா யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி ஃபாரின் ஸ்லாட்டுக்கு ஒருவேளை ரைலி ரிகல்டனா, ரிகல்டன், மிச்சில் சாந்தனர், ஜாக்ஸ் 3 பேர்த்தையும் ஆட வச்சான்னு வச்சுக்க, 3 பேர்த்தையும் ஆட வச்சு யாரோ ஒருத்தருக்கு இன்ஜி ஆச்சுன்னா பேக்கப்பே கிடையாது. ஒருவேளை இவன் வந்து ஓப்பனிங்ல ரைலி ரிகல்டன் ஆடுறான்னா, வேணும்னா ஃபியூச்சர்ல ரைலி ரிகல்டன் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கூட தூக்கி ஜாக்ஸை தூக்கி ஓப்பனிங் போட்டு ஆடுங்கன்னு சொல்லிடலாம். இப்ப ஜாக்ஸுக்கு இது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப்பே கிடையாது. 12 பேர் இருக்கானுங்க, 12 பேர் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, ஆனா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா சொன்னாப்ல கஷ்டம் தான். ஆமா, அவனுக்கு அந்த கோர் செட் பண்ற ஆனா இது இன்ஜுரிலாம் ஆகாம ஆடிட்டானுங்கன்னா 2020 மாதிரி தான். எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கணும். அது வேற 2022 எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டீமோடயே பேரிங் போடலாம். ஆமா, அந்த மாதிரிதான் இதுவும் தெரியுது. ஆறு மாட்டோம் ஆர்டிஸ்ட்னா அவங்க அவ்வளவுதான். மறுபடியும் மும்பை ஆர்சிபி கன்னா வராங்க. ஹிட்டிங் ஃபார்முக்கு வந்துட்டாங்க மறுபடியும் பாண்டியா. ஆமா, வெளுத்து தள்ளுறான், சும்மா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறான். சும்மா இந்த 12 வயசு பசங்களோட போய் 20 வயசு பையன் 22 வயசு போய் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். அதே மாதிரி கரெக்ட் தான். மேட்ச்ல அப்படிதான் அடிக்கிட்டு இருக்கான். மட்டும் கொளுத்திட்டானா முடிஞ்சிச்சு. 20 ஓவர் உங்களுக்கு 10 அடிக்கிறதுக்கு. கரெக்டா யூஸ் பண்ணணும், கரெக்டா இறக்கணும். நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா 6 விட்டுட்டு வில் ஜாக்சன் 5 வரைக்கும். ஆமா, இது வேற மாதிரி ஸ்குவாட். மும்பை வேற மாதிரி ஸ்குவாடு, ஆனா வந்து பேக்கப்ஸ் ஒன்னும் பெருசா இல்ல. சொன்ன மாதிரி அடுத்து ஸ்குவாடு 23 பேர்ல 23 கொண்டு வந்துட்டானுங்களா, சில 18 தான் இருந்தது, கடைசியில 21 இருக்காங்க. எம்ஐ கடப்போற 22 எல்லாருமே கிட்ட சாமா ப்ரோ. மும்பை 2020 வேற லெவல். டிகாக வந்து அதுக்கு முந்தின வருஷம் தானே ஆர்சிபி ட்ரேட் பண்ணானுங்க. 19 ஆர்சிபி விளையாண்டு இருந்தான் டிகாக, 20 ட்ரேட் பண்ணானுங்க. வைத்தியாருனுங்க. ட்ரெண்ட் போல்ட்டையும் டிசி வந்து ட்ரேட் பண்ணுச்சுடா. டிசி வந்து ட்ரெண்ட் போல்ட் ட்ரேட் பண்ணுச்சு. அப்படியே வந்து போந்துட்டான் ட்ரெண்ட் போல்ட் எம்ஐ. அதுவும் பிச்சு வேற யுஏஇயா போச்சா, நல்லா செட் ஆகும். பாண்டியா இவனுக்கும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இவனும் அட்டாக் பண்ணலாம், பும்ராவும் அட்டாக் பண்ணுவான். இல்ல ப்ரோ 2020 இல்ல சிஎஸ்கேல, 2021 ஆமா, அதுலயும் போல்ட் இருந்தானுங்க. ஆனா 2020 எல்லாருமே ஃபார்ம்ல இருந்தானுங்கடா. முக்கியமா என்னன்னா குரூனலும் கான்ட்ரிபியூட் பண்ணா. இஷான் கிஷான் வந்து பேய் ஃபார்ம்ல இருந்தான். பொலாட் இருந்தான்ல 2021லயே பொலாடு நம்ம அந்த சேசிங் இம்பாசிபிள் 218 சேஸ் பண்ணி கொடுத்துட்டான்டா பொலாடு. 218 கடைசியில நிகிதி வந்து 18 ரன்னோ 22 ரன்னோ டிஃபெண்ட் பண்ணும், போட்டு கொடுத்துருவான். ஆனா அந்த சீசன் கப் அடிச்சுட்டு எப்படியோ 2022 கப் அடிச்சது கடப்பாரு எம்ஐ. தொடர்ந்து பேக் டு பேக் அடிச்சானுங்களே. டிசி
டிசி அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபைனல் வந்துச்சு ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில். பாவம் அதை விரட்டி விட்டாங்க. 2019 புள்ளி கப் அடிச்சுட்டு பண்ணியாச்சு. மறுபடியும் 2020 கப் அடிச்சாங்க. ஆமா, சின்ன பசங்களை அடிச்சு தாட்டி விடுற மாதிரி ஸ்டார்டிங்லயே முடிச்சுட்டாங்க. மேஜர் மிஸ் பொல்லி பொலாட். ஆமா, மேஜர் மிஸ் அவர்தான். மிஸ் பாலி. ஆமா ப்ரோ, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். பொலாடி மும்பைக்கு மட்டும் வந்துச்சுன்னா எடுத்து ரெட் ஷூ போட்டு வந்துருவான். அது மஞ்ச சட்டை பார்த்தானே போதும், இல்ல சந்துக்குள்ள விட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பா. வெறி வந்துரும் போல. ஏதோ கடைசி 2-3 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு மும்பைய. ஆமா, பொலார்டு இல்ல, அதனால பொலார்டு அந்த மிடில் ஆர்டர் ஹர்திக் பாண்டியா, பொலார்டு, குருணால் பாண்டியா அவங்கதான் அடிச்சிருவாங்க நம்மள எப்பவுமே. பாண்டியா இந்த வருஷம் இருக்க மாதிரி ஃபார்ம்ல போன வருஷம் இருந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சிட்டு இருக்கும். ஃபார்ம்ல தான் இருந்தான், வெளியே பேசி இது பண்ணிட்டாரு. ரெண்டாவது அவன் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டர்லாம் ஆடிட்டு இருந்தான். ஜிடிக்கு ஆடினதுனால இங்கேயும் வந்து கொஞ்சம் டாப்ல வந்தான். யாரு? ஆமா, ஜிடில போய் கொஞ்சம் அந்த இது ஸ்லோ ஆயிடுச்சு. அங்க கொஞ்சம் டாப் ஆர்டர் தேவைப்பட்டுச்சு.